ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜேவிஎம் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மார்கழி மாதத்தின் பலன்கள் மற்றும் அதனுடைய பயன்பாடுகள் என்ன ஏதுன்றதை இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே மார்கழி மாதம்னாலே பீடை மாதம், அதாவது எந்த ஒரு நல்லதும் செய்யக்கூடாது அப்படின்றது தான் பொதுவான கருத்தாக இருக்கும். ஆனால் கீதையில் கிருஷ்ண பகவத்மா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. பீடை மாதம் அப்படின்னா, பீடு அப்படின்னா பெருமை. அதாவது இந்த மாதம் நாம் எல்லாம் கடவுளை வணங்குவதற்கான பெருமை வாய்ந்த மாதம். அதாவது நல்ல சில முக்கியமான மங்களகரமான விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு ஆன்மீகத்தில் ஆழ்ந்து விஷ்ணு சிவன் பெருமாள் உடைய வழிபாட்டிற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். குளிர்காலத்தையும் பொருட்படுத்தாமல் அதிகாலையில் எழுந்து கோவிலுக்கு போவதும், அதுக்கப்புறமா திருப்பாவை திருவெண்பாவை படிப்பதும் அல்லது அதை பற்றி கேட்பதும் ரொம்பவே விசேஷமானதுங்க. ஸோ மறக்காமல் இந்த மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து வாசலில் அழகான கோலங்கள் விட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போயிட்டு வாங்க, வீட்டில் விளக்கேற்றுங்க. எல்லா மங்களகரமான விஷயங்களும் அதுக்கடுத்தது தை மாதத்தில் கைகூடும் என்பது தான் இதனுடைய முழுக்க முழுக்க அர்த்தம். பொதுவாகவே வீட்டில் நிறைய பேர் இப்போல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு வாசலில் கோலமிட்டு வீட்டில் விளக்கேற்றுறது ஒரு வழக்கமாக கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அதே மாதிரி மார்கழி மாதத்துலேயும் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இது ஆன்மீக தகவல் மற்றும் இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமும் இதை கற்றுக் கொடுக்குது. ஸோ காலையில் எழுந்துக்கணுன்றதே ஒரு பெரிய நல்ல விஷயம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி தினம் தினம் ஆன்மீக தகவல் மற்றும் புது புது சமையல் உடைய வீடியோக்களும் மற்றும் சமையலுக்கான டிப்ஸையும் தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லவ்வையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னொரு நல்ல சூப்பர் டூப்பரான வீடியோட சந்திக்கும் வரை பை ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ சூன்.